ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரில். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். சென்னையில் வாட்டர் மெட்ரோ திட்டம் சாத்தியம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் படகு போக்குவரத்து மூலமாக பொதுமக்களை எளிதில் ஏற்றிச் செல்லக்கூடிய வகையில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்த சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் பரிந்துரையை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை மாநகரில் நீர்நிலைகள் அனைத்துமே முழுமையாக சாக்கடை கழிவுகளாக மாறிவிட்ட ஒரு சூழலில் இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை எப்படி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் 1877 சென்னை மாநகரில் முழுமையாக இந்த வாட்டர் மெட்ரோ, அதாவது அந்தைய காலகட்டத்தில் படகு போக்குவரத்து என்பது இருந்ததை பார்க்க முடிந்தது. தினசரி துறைமுகத்திலிருந்து பக்கிங்காம் கால்வாயின் வழியாக படகு போக்குவரத்து மூலமாக பொதுமக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கும் அதேபோல் பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் பக்கிங்காம் கால்வாய் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் பக்கிங்காம் கால்வாயை தூர்வாரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை பொறுத்த மட்டில் இந்தியாவில் ஏற்கனவே கொச்சியில் இந்த திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கிறது. கொச்சியில் மத்திய அரசோட பங்களிப்போடு இந்த திட்டம் என்பது பல்வேறு வழித்தடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் கொச்சியை போலவே சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வழித்தடத்திலையும் இத்தகைய வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 துறைகளை முழுமையாக ஒருங்கிணைச்சு இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்ட நிலையில் சென்னையில் வாட்டர் மெட்ரோ திட்டம் சாத்தியம் என்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சரி, இந்த வாட்டர் மெட்ரோ திட்டம் சென்னையில் எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் காலத்தில் பக்கிங்காம் கால்வாயில தான் இத்தகைய போக்குவரத்து என்பது இருந்திருந்தது. அந்த வகையில் பக்கிங்காம் கால்வாயில இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. குறிப்பாக நேப்பியர் பாலத்தில் இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் 56 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற பரிசீலனையில் அரசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமா நேப்பியர் பாலத்தில் இருந்து கோவளம் கடற்கரை வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தற்போதைய சூழல்ல கடல் மட்டத்திலிருந்து இந்த பக்கிங்காம் கால்வாய் என்பது 2 மீட்டர் உயரத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தொழிற்சாலைகள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கழிவுகள் அனைத்துமே பக்கிங்காம் கால்வாயில கலந்துவிட்ட ஒரு சூழல்ல கடுமையான ஒரு மணல் திட்டுக்களாகவும் அதே போல் பல பகுதிகளில் சாக்கடை கழிவுகள் கலந்த கசடுகளாகவும் இந்த பக்கிங்காம் கால்வாய் மாறி போயிருக்கிறது. எனவே இந்த பக்கிங்காம் கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் அனைத்தையும் முழுமையா வெளியேற்ற வேண்டிய தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கால்வாயை சுற்றி வரக்கூடிய அந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர் அனைத்தையுமே முழுமையா வெளியேற்றுவதற்கு இந்த பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி ஒரு பிரத்யேகமாக ஒரு கழிவுநீர் கால்வாய் என்பது கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான பரிந்துரையும் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த கால்வாய் அனைத்தும் கட்டப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர் அனைத்தும் தனியாக கழிவுநீர் கால்வாய் மூலம் வெளியே எடுத்துச் செல்வதற்கும் அதே போல் மழைக்காலங்களில் வெள்ள நீர் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது முழுமையாக கடலில் கலக்கக்கூடிய வகையில் பக்கிங்காம் கால்வாயை முழுமையாக தூர்வாரி அதன் பிறகாக கழிவுநீரை குடிநீராக மாற்றக்கூடிய திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பக்கிங்காம் கால்வாயில் முழுமையாக ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி சுத்தமான கால்வாயாக அது இருந்ததோ அது போன்ற பங்களிப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது முன்னெடுத்த பிறகாக விரிவான திட்ட அறிக்கையின் அடிப்படையில் படகு போக்குவரத்தை கொண்டு வருவதற்கு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதைத்தான் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி, ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம், அதேபோல் குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து
அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. இது தொடர்பான புகைப்படங்கள், இந்த திட்டம் எப்படியாக இருக்க போகிறது என்பது தொடர்பான விவரங்கள் பிரத்யேகமாக தந்தி டிவிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நாம தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பா இந்த கால்வாயை மேம்படுத்துவது பிரதான பணியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது கட்டம், இந்த கால்வாய் மேம்படுத்தக்கூடிய பட்சத்தில் வரும் நாட்களில் வெள்ள நீர் எளிமையா கடல்ல கலக்க முடியும். வெள்ள நீர் பல இடங்களில் தேங்கி இருப்பது குறைக்கப்படும். கால்வாய் முழுமையாக தூர்வாரக்கூடிய பட்சத்தில் கடல் நீருடைய உப்புத்தன்மை நிலத்தடியில் ஏறுவதும் அதிகரிப்பதும் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நீரானது முழுமையாக வெளியேற்றுவது மட்டும் இல்லாமல் இது ஒரு குடிநீர் ஆதாரமாக மாறக்கூடிய பட்சத்தில் நிலத்தடி நீர் மட்டமும் பெருகும் அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவை ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த திட்டத்தை எப்படி மேற்கொள்ள இருப்பது என்பது தொடர்பான அடுத்த கட்ட ஆய்வுகளும் ஆலோசனைகளையும் ஒட்டுமொத்தமாக பல நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. TWIC என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இந்த நிறுவனம் தான் இதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க. திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த திட்ட அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு சமர்ப்பித்து மூலதன நிதியை பெறுவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தமிழக அரசு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நிதியுதவியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசுடன் அனுமதி பெற்று மத்திய அரசோடு நிதி பங்களிப்போடு கொச்சியை போல் இத்திட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகள் தற்போது வேகம் எடுத்திருக்கிறது. அதே சமயம் சில சவால்கள் என்பது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல மேலும் சில சவால்களும் இருக்குது. காரணம் என்னன்னா, பக்கிங்காம் கால்வாய் என்பது ஒரு நன்னீரோட ஆதாரமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தது. காலப்போக்கில் நகரமயமாக்கல் காரணமாக கழிவுநீர் கால்வாயாக இது மாறிவிட்ட ஒரு சூழல்ல அந்த பக்கிங்காம் கால்வாய் முதே பல்வேறு அரசின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காரணம், MRTS என்று சொல்லக்கூடிய மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய MRTS வழித்தடங்களும் இந்த வழித்தடங்களில் வருவதன் காரணமாக MRTS வழித்தடங்களுக்கு கீழே இந்த பக்கிங்காம் கால்வாயில் இந்த படகு போக்குவரத்து எப்படி செயல்படுத்துவது என்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. MRTS வழித்தடத்திற்கு கீழே பக்கிங்காம் கால்வாயில் படகை இயக்கக்கூடிய வகையில் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்குத்தான் நிறுவனங்கள் என்பது முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. சென்னையை பொறுத்தமட்டில் இந்த வாட்டர் மெட்ரோ என்பது ஆங்கிலேயர் காலத்திலேயே இருந்தாலும் கூட நவீனமயமாக்கலின் அடிப்படையில் இத்திட்டத்தை மேம்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த நீர்வழித்தடங்களில் இடங்கள் அமைத்து படகுகள் நிறுத்துவதற்கும் பயணிகள் ஏறுவதற்கும் எங்கெங்கெல்லாம் அதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டதோ அத்தகைய இடங்களையே மீண்டும் தேர்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்துவது, ஏன்னா இது குறிப்பிட்ட அந்த பக்கிங்காம் கால்வாய் என்பது ECR கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்வதன் காரணமாக சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு பயணிகளுடைய போக்குவரத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தால் ஒரு பக்கம் பயண போக்குவரத்து சுற்றுலா மேம்படுவதோடு மட்டுமல்லாம மறுபுறம் ஒரு நீர்நிலை முழுமையாக தூர்வாரப்பட்டு நீர்நிலை என்பது நல்ல நீர், அதாவது தூய்மையான நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றப்பட இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மாநகரில் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் பெருகும் என்பதும் வெள்ள காலங்களில் வெள்ள நீர் எளிமையாக வெளியேற்ற முடியும் என்பதும் அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக 2 லாக் கேட்டுகள் இந்த திட்டத்தில் அமைக்கப்பட இருக்கின்றன. நேப்பியர் பிரிட்ஜ் பகுதியிலையும் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய அந்த முட்டுக்காடு பகுதியிலும் அந்த லாக் கேட்டுகள் அமைத்து தூய்மையான நீரானது வெள்ள நீர் காலத்தில் வெளியேற்றுவதற்கும் வெள்ள நீர் வெளியேற்றிய பிறகாக கோடை காலங்களில் அந்த நீரை சேமிக்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கையை TWIC என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அந்த திட்ட அறிக்கையை தயாரிக்க போறாங்க. இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட பிறகாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசிடம் நிதி பகிர்வு என்பது கோர இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் விரைவில் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் மெட்ரோ வரும் என்று சொன்னபோது சென்னையில் மெட்ரோ சாத்தியமா என்ற ஒரு கேள்வி என்பது பலரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது சென்னை மாநகரம் முழுவதுமே மெட்ரோ திட்டம் என்பது வெகு விமர்சையாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில்
மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வாட்டர் மெட்ரோவும் விரைவில் அதற்கான பங்களிப்பை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இத்திட்டத்துடைய அறிக்கை முழுமையாக தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுடைய ஒப்புதலுக்கு பெறக்கூடிய முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.